இப்போ சமீபத்தில் கரூர் நிகழ்வெல்லாம் ஓரளவு கச்சா 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 பச்சான்னு ஒரு 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 10 நாளாக முடிஞ்சு போச்சு. சும்மாவே இருந்தால் போர் அடிக்கு. என்ன செய்யலாம்? ஆ இவர் மீது வீச முயற்சி செய்தார் அல்லவா அவர். இதை வச்சு நடத்துங்க அப்படின்னு நடத்தியாச்சு. ஆமாங்க, போராட்டம். தெருவில் நின்று ஜாதி சங்க தலைவர் என்ற பெயரில் என்னங்க இது? உங்கள் ஜாதி தான் வீரமான ஜாதின்னு நீங்கள் ரோட்டில் விட்டு வக்கீலெல்லாம் அடிக்கிறீங்க ஐயா. அடுத்து வக்கீல் போராடுவாங்கல்ல, நீதி அரசருக்கு நீங்கள் செஞ்சீங்க. வக்கீலெல்லாம் உங்களுக்கு எதிராக சொல்லுவாங்கல்ல, எங்கள் வக்கீல் தாங்க ஆஜராகணும், வாய்தா வாங்கி கொடுக்கணும். ஊழல் கேஸில் போனீங்கன்னா அவங்க தான் வாய்தா வாங்கி கொடுக்கணும். ஒரு வக்கீல் கொஞ்சம் ஆரம்பித்தார்னு வச்சுக்கோங்க, நீங்கள்லாம் வாய்தா அப்புறம் உள்ளே தான் போகணும், வாய்தா பெட்டிஷன் கேன்சல் ஆகிரும் அப்படின்னு லாயர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், பார் கவுன்சிலில் பேசிகிட்டு இருக்காங்க. எச்சரிக்கையாருங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தால் போராட்டம் இப்போ தான் அமைதியாக இருக்குது, பலபடியாக ஆரம்பிச்சிருக்கீங்க. இதெல்லாம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொல்ல வேண்டும். காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நடு ரோட்டில் வீதியில் சண்டை போடுகிறார்களே, ஏன் தடியடி நடத்தவில்லை? எங்கெல்லாமோ தடியடி நடத்துறீங்க, இங்கே நடத்த வேண்டியதானே? அடுத்த வீடியோவில் வரேன்.